தாய்ப்பால் கொடுக்கின்ற தாய்மார்களின் மார்பக காம்பின் தன்மைகள் குறித்த இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்புகள் மற்றும் தட்டையான அல்லது தலைகீழான மார்பக காம்புகள் பற்றி அறிந்து கொள்வோம். முதலாவது புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்புகள். இந்நிலைமையில் தாயின் மார்பக காம்புகளில் வெடிப்பு அல்லது இரத்த கசிவு ஏற்படுகிறது. இது மார்பக காம்புகளை உலர்வாக்கி நமைச்சலை ஏற்படுத்துகிறது. புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்புகளுக்கான காரணங்களை பற்றி இப்போது காண்போம். மார்பக காம்புகள் மூலம் பாலூட்டல், பூஞ்சை அல்லது பாக்டீரியா தொற்று, ஒவ்வொரு முறை தாய்ப்பாலூட்டலுக்கு பின்னும் மார்பகங்களை சுத்தம் செய்யும் பழக்கம் மற்றும் தெற்று நாவுடைய குழந்தை. முதலில் மார்பக காம்புகள் மூலம் பாலூட்டுவதை பற்றி பார்ப்போம். புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்புகளுக்கான முக்கிய மற்றும் முதன்மையான காரணம் மார்பக காம்புகள் மூலம் பாலூட்டுவதாகும். மார்பக காம்புகள் மூலம் பாலூட்டும் போது குழந்தையினுடைய வாயின் கடினமான அன்னத்தில் மார்பக காம்பு உரசுகிறது. கடினமான அன்னம் மற்றும் நாக்குக்கிடையே உள்ள இந்த மார்பக காம்பை குழந்தை கிள்ளுகிறது. இந்த கிள்ளுதலால் வலி அதிகமாகி புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்பை விளைவிக்கிறது. மார்பக காம்புகள் மூலம் பாலூட்டல் தவறான முறையில் பற்றி கொள்ளுதலின் விளைவாகும். இதனால் வரக்கூடிய புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்புகளை தவிர்ப்பதில் சரியாக பற்றி கொள்ளுதல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த சரியான நுட்பத்தை இதே தொடரின் மற்றொரு டியூட்டோரியலில் நாம் கற்றோம் என்பதை நினைவில் கொள்ளவும். சரியாக பற்றி கொள்ளும் போது புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்புகளில் கண்டிப்பாக வலி ஏற்படும். சரியாக பற்றி கொள்ளும் நுட்பத்தை தாய் தொடர்ந்து கடைபிடிப்பதால் மெதுவாக மற்றும் படிப்படியாக வலி நின்று விடுகிறது. அடுத்து பூஞ்சை அல்லது பாக்டீரியா தொற்று. தாய்க்கு பூஞ்சை அல்லது பாக்டீரியா தொற்று இருந்தால் அவர் மருத்துவரை அணுக வேண்டும். அடுத்து ஒவ்வொரு பாலூட்டலுக்கு முன்பும் மார்பக காம்புகளை சுத்தம் செய்யும் பழக்கத்தை சில தாய்மார்கள் கொண்டிருக்கின்றனர். இது மார்பக காம்புகளின் வறட்சிக்கு காரணமாகிறது. அதனால் இந்த வழக்கம் தவிர்க்கப்பட வேண்டும். தாய் குளிக்கும் போது மார்பக காம்புகளை ஒரு முறை சுத்தம் செய்யலாம் என்பதை நினைவில் கொள்க. எனினும் ஒரு முறை மார்பக காம்பில் வெடிப்பு ஏற்பட்டு விட்டால் தாய் ஒவ்வொரு பாலூட்டலின் பின்னும் அதை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்த பிறகு தாய் காயத்தின் மீது தன் இறுதி பாலை தடவ வேண்டும். ஏனெனில் இறுதிப்பால் தொற்றுதலை தடுப்பதற்கும் குணப்படுத்துவதற்கும் உதவுகின்ற தன்மையை கொண்டது. இவ்வாறு உயிரணுக்கள் குழந்தையின் வாயிலிருந்து மார்பக காம்பின் வெடிப்பிற்குள் புகுவதை இது தடுக்கிறது. அடுத்து தெற்று நாவுடைய குழந்தை. தெற்று நாவுடைய குழந்தையின் நாக்கு முனை வாயின் உட்புற பகுதியுடன் ஒட்டியிருக்கும். இது மிகவும் அரிதான ஒரு நிலையாகும். பொதுவாக தெற்று நாவுடைய ஒரு குழந்தை மார்பக காம்பிலிருந்தே பாலை உறிஞ்சுகிறது. தெற்று நாவுடைய ஒரு குழந்தை சரியாக பற்றி கொண்டால் மட்டும் போதாது, அதற்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் தாய் எப்போதும் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். இப்போது புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்புகளுக்கான சிகிச்சை முறையை பற்றி காண்போம். ஒரு தாய்க்கு புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்புகள் இருந்தால் சுகாதார ஊழியர் தாயின் மார்பகத்தையும் மார்பக காம்பையும் பரிசோதித்து பின் பாலூட்டலுக்கு முன்பு தாய் தன் கையினால் அழுத்தி சிறிது பாலை வெளிக்கொணர வேண்டும் என்று கூற வேண்டும். இது மார்பகத்தை மென்மையாக்குவதனால் குழந்தை எளிதாக பற்றி கொள்ளும். இவைகளை தவிர பாலை வெளிக்கொணர்வதன் மூலம் நோய் தாக்கம், மஸ்டைட்டிஸ் மற்றும் மார்பக காம்பு வெடிப்புகள் போன்ற ஆபத்துகள் வருவதை குறைக்கலாம். இதற்கு பிறகு தாய் தன் குழந்தையை மார்போடு சரியாக இணைத்துக் கொள்ள உதவும். தாய்ப்பாலூட்டும் இடைவெளிகள் தாய்ப்பால் சுரத்தலை தீர்மானிக்கின்ற காரணிகளில் ஒன்றாகும் என்பதை நினைவில் கொள்க. அதனால் தாய்ப்பாலூட்டுதலை தாய் நிறுத்தக்கூடாது. தாய்ப்பாலூட்டுதலின் போது குறைவாக வலி இருக்கின்ற பக்கத்திலிருந்து பாலூட்ட தொடங்க வேண்டும். தாய்ப்பாலூட்டிய சிறிது நேரத்திற்கு பின்பும் வலி இருந்தால் தன் கையினால் பாலை வெளிக்கொணர்ந்து ஒரு கரண்டி அல்லது கிண்ணத்தின் மூலம் குழந்தைக்கு பாலூட்டலாம். மேலும் முன்பு கற்றது போல் ஒவ்வொரு தாய்ப்பாலூட்டலுக்கு பின்னும் சில துளிகள் இறுதி பாலை பாதிக்கப்பட்ட பகுதியின் மீது தடவவும். பின்வருவனவற்றை புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற அல்லது ஆரோக்கியமான மார்பக காம்புகள் மீதும் கூட பயன்படுத்த வேண்டாம். சோப்புகள், எண்ணெய்கள், களிம்புகள், நறுமண குழைகள் மற்றும் வாசனை திரவியங்கள்
அவை எரிச்சலை கிளப்பி புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்புகள் இருந்தால் அது நிலைமையை மேலும் மோசமாக்கும். நிலைமை மிகவும் மோசமானால் தாய் மருத்துவர் அல்லது சுகாதார ஊழியரை கலந்தாலோசிக்க வேண்டும். புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்புகளை தவிர்க்க குழந்தை பிறந்த உடனடியாக தாய்ப்பாலூட்ட தொடங்க வேண்டும். தாய்ப்பாலூட்டும் போது குழந்தை நன்கு பற்றி கொண்டுள்ளதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அடுத்து பார்க்க இருக்கின்ற மார்பக காம்பு நிலைமை தட்டையான அல்லது தலைகீழான முளைக்காம்புகள். தட்டையான முளைக்காம்புகள் ஏரியோலாவிலிருந்து நீண்டிருப்பதில்லை. ஆனால் தலைகீழான மார்பக காம்புகள் பொதுவாக உள்நோக்கிய திசையில் பதிந்திருக்கும். தட்டையான அல்லது தலைகீழான மார்பக காம்புகள் தாய்ப்பாலூட்டுதலுக்கு ஒரு தடையல்ல என்ற உண்மையை தாய் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். ஏனெனில் சரியாக பற்றி கொள்ளுதலின் போது குழந்தை ஏரியோலாவை பற்றி கொள்ளுமே தவிர மார்பக காம்பை அல்ல. தட்டையான அல்லது தலைகீழான மார்பக காம்புகள் இருந்தால் தாய்க்கு குழந்தை பிறந்த முதல் 1 வாரத்திற்கு உதவி தேவைப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சுகாதார ஊழியர் சரியான பற்றி கொள்ளுதலுக்கு தாய்க்கு வழிகாட்ட வேண்டும். இது தாயின் நம்பிக்கையை அதிகரிக்கும். தாய்க்கு தட்டையான அல்லது தலைகீழான மார்பக காம்புகள் இருந்தால் பின் வருபவை சிறந்த பற்றி கொள்ளுதலுக்கான நிலைகள்: குறுக்கு தொட்டில் நிலை, கால்பந்து நிலை மற்றும் அரை சாய்ந்த நிலை. முந்தைய ஒரு டுட்டோரியலில் விளக்கியது போல் எந்த நிலையிலும் தாய் தன் மார்பகத்தை சரியான முறையில் பிடித்துக் கொள்வது மிகவும் முக்கியமாகும். அதாவது குழந்தையின் உதடுகளும் தாயின் விரல்களும் ஒரே திசையில் இருக்க வேண்டும். தவறான முறையில் பற்றி கொள்ளுதல் புண்பட்ட மார்பக காம்புகளை உண்டாக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். பால்புட்டி அல்லது மார்பக காம்பு கவசங்களை பயன்படுத்த வேண்டாம் என்பதையும் நினைவில் கொள்ளவும். இது தட்டையான அல்லது தலைகீழான மார்பக காம்புகளை கொண்ட மார்பகங்களில் இருந்து குழந்தை பாலை உறிஞ்சுவதை கடினமாக்கும். தாய் குழந்தைக்கு அதிக உடல் சார்ந்த நெருக்கத்தை கொடுக்க வேண்டும். அது தாயின் ஆக்சிடோசின் ரிஃப்ளெக்ஸை தூண்டுவதால் தாய்ப்பால் எளிதாக வெளிவருகிறது. இந்த பெரும்பாலான மார்பக காம்பு நிலைமைகளை சமாளிப்பதற்கான வழி சரியான முறையில் பற்றி கொள்ளுதலே ஆகும். இத்துடன் தாய்ப்பால் கொடுக்கின்ற தாய்மார்களின் மார்பக காம்பு நிலைமைகள் குறித்த இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலில் நாம் கற்றது புண்பட்ட அல்லது வெடிப்புற்ற மார்பக காம்புகள் மற்றும் தட்டையான அல்லது தலைகீழான மார்பக காம்புகள். இந்த டுட்டோரியல் ஸ்போக்கன் டுட்டோரியல் திட்டம் IIT பாம்பேயால் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்போக்கன் டுட்டோரியல் ப்ராஜெக்டுக்கான பண ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் இதை பற்றிய தகவல்கள் இந்த இணைப்பில் உள்ளது. இந்த டுட்டோரியலின் ஒரு பகுதி நிதி வீல்ஸ் குளோபல் ஃபவுண்டேஷனின் பெருந்தன்மையான பங்களிப்பாகும். இந்த டுட்டோரியல் மா और शिशु पोषण ப்ராஜெக்டின் ஒரு பகுதியாகும். இந்த டுட்டோரியலுக்கான அறிவுத்திறனாய்வாளர்கள் டாக்டர் ரூபல் தலால் MD குழந்தை மருத்துவ அறிவியல் மற்றும் டாக்டர் தரு ஜிந்தல் MS மகப்பேறு மருத்துவம் மற்றும் மகளிர் நோய் மருத்துவவியல் ஆகும். இந்த படைப்பிற்கு IIT பாம்பேயிலிருந்து உணவியல் வல்லுநர் ரஜினி சாவந்துடன் வர்ணனையாளர் ஆர்த்தி அன்பழகன் உதவியுள்ளார். கலந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.